ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நன்மை செய்வதும் தளராமல் இருப்பதும். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நமக்கு நாமே சில எல்லைகளை வைத்து கொண்டு அவங்க எனக்கு ஒரு நல்லது கூட செய்யவில்லை, இவங்க என்னை வார்த்தைகளால் காயப்படுத்தினார்கள், எனவே இந்த அளவுக்கு மேல் எந்த உறவுகளுடன் அன்பு வைக்கவோ அல்லது எந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டக்கூடாது என்று மனதில் முடிவு செய்து விடுகிறோம். எங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு அவங்க வரவே இல்லை, அதிலும் செய்த மொய்யை கூட செய்யவில்லை. நாம் மற்றவர்களுக்கு எதன் அடிப்படையில் நன்மை செய்கின்றோம்? அவர்கள் திரும்ப நமக்கு செய்வார்கள் என்றா அல்லது பிரதிபலன் பாராமல் செய்கின்றோமா? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். எவ்விதமான பிரதிபலனும் எதிர்பாராமலே நன்மை செய்தார். நம்மிடமிருந்து நன்மைகளை பயன்படுத்தி நம்மை தூக்கி எறிந்தவர்களை எண்ணி தேவையுள்ளவர்களுக்கு தேவையான நன்மைகளை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது. நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமலும் இருக்கக்கூடாது. நன்மை செய்ய எனக்கு நேரமில்லை, சூழ்நிலையில் விருப்பமில்லை என்று சொல்வதை தவிர்த்துவிட்டு தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். இன்று நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நிச்சயமாக ஏற்ற காலத்தில் அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, சோர்ந்து போகாமல் நன்மை செய்து தளர்ந்து போகாமல் நன்மையை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.